ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிசிஎஸ்ல இருந்து ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ டிகிரி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது 2024 பேட்ச் வந்து முடிச்சுட்டு வெளியில வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டா எல்லா கம்பெனிலுமே வந்து ரெக்யர்மென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோல ரெக்யர்மென்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு டிசிஎஸ், நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் ரெக்யர்மெண்ட்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட்னால நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ தம்பியோ தங்கச்சியோ யாரா இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. இவங்க எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரெஷர் ரெக்யர்மெண்ட் எல்லா கம்பெனிலுமே போடுவாங்க. ஸோ இதுலயுமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகேவா? ஸோ இதுதான் டிசிஎஸ்க்கான இப்போ இந்த போட்டிருக்க ரெக்யர்மெண்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அது சியா இருக்கலாம், ஜாவா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம். இப்போ வந்து பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ரொம்ப பாப்புலர் லாங்குவேஜ். ஏன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இப்போ ஏடபிள்யூஎஸ், இப்போ கிளவுட் போறீங்க அப்படின்னாலுமே பைத்தான் தெரிஞ்சிருக்கணும்ன்றதான் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். டிசிஎஸ் கேரியர் எ லைஃப் டைம் ஆஃப் ட்ரைம்ஸ் requires a smart beginning. ஓகேவா? registration open for graduates of 2023-2024 for TCS BSc Ignite and Smart Hearing. இந்த இது பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல பிஎஸ்சி கேண்டிடேட்டுக்காக அதே கொடுத்துட்டாங்க. பிஎஸ்சி இக்னைட் ஸ்மார்ட் ஹியரிங் அப்படின்றது. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன்றதை கொடுத்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் மண்டே, அதாவது நாளைக்குன்றதை கொடுத்துருக்காங்க. பட் நீங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி எல்லாரும் நாளைக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஆனா இந்த லிங்க் அவங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். அது நீங்க என்கியூடிக்கு அப்ளை பண்ணணும்னாலும் சேம் லிங்க் தான். நான் இது ரெகுலராகவே இது ஆக்டிவா இருந்து தான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க இதை பாக்குறீங்கன்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்படி இது ஆக்டிவா இருக்கா இல்லையன்றதையும் நான் வந்து ஒரு 25th இல்ல 26th இதை பத்தி அப்டேட்டும் பண்றேன். ஓகே, இந்த டெஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அபவுட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் டேட், இது வந்து டு பி கம்யூனிகேட்டட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணோன்னே டெஸ்ட் டேட் வந்து மெயில்ல தான் கொடுப்பாங்க. ஓகே, அபவுட் டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹியரிங் பேட்ச் ஆஃப் 2023 and 2024. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க பிஎஸ்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை பிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 2023 பேட்சும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் candidates from the stream of BCA, BSc Computer Science, IT, Mathematics, data science, statistics, physics, chemistry, cyber security, biochemistry. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, TCS aims to tap into the potential of science graduates who may not have pursued traditional engineering degrees but possess the necessary aptitude and passion for technology. அதாவது சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க. உங்களால இன்ஜினியரிங் வந்து பர்சீவ் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் நீங்க வந்து ஒரு டெக்னாலஜிக்குள்ள போகணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாம எல்லா பிஎஸ்சி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிடுங்க. பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட். ஓகே ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ பிஎஸ்சி இக்னேட் ஆஃபர்ஸ் வேர்ல்டு பெஸ்ட் இனிஷியல் லேர்னிங் ஸ்பெஷலி டெய்லர்டு ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். திரும்ப அதையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து மெயினா பாருங்க, கிளவுட் பிளாக் செயின், ஏஆர், விஆர், ஸோ ஜென் ஏ, ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
ஸோ ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவர் காம்பன்சேஷன் பேக்கேஜ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரோக்ராம்ஸ் தட் கேன் என்ஹான்ஸ் your identity, career growth and compensation to the extent 2.5 years, அதாவது 1 to 2 years ஆஃப் ஜாயினிங்க்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் அடுத்து படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எம்எஸ்சியோ இல்ல நெக்ஸ்ட் லெவல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணலாம். ஓகே, எம்காம் எம்எஸ்சி தான் பண்ண முடியும். பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்க ஒன்று எம்எஸ்சி இல்லைன்னா எம்சிஏ பண்ணலாம். ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஹியர்ஸ் பர்ஃபார்ம் டெக்னோ ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் டிசிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யூ வில் பி டிப்ளாய்ட் இன் ப்ராஜெக்ட் அக்ராஸ் வேரியஸ் டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இது லாக்ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலுக்குள்ளே லாக்ஆன் பண்ணிக்கணும்னு கொடுக்காங்க. வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சினாரியோ ஏ அண்ட் பி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ற ப்ராசஸே பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா அது எப்படின்றது தெரிஞ்சுக்குப்பீங்க. இப்போ வாங்க, இங்க கொடுத்துருக்காங்க யூ மஸ்ட் ஹாவ் ஆல் யுவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஸ் அப்ளிகபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் லெட்டர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கணும். கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு த டெஸ்ட் வில் பி ஷேர்டு வித் யூ. டிசிஎஸ் ஐயான்ல இருந்து டெஸ்ட் ப்ரொவைடர்ல இருந்து உங்களுக்கு மெயில்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் டஸ் நாட் சென்ட் ஜாப் ஆஃபர்ஸ் ஹியரிங் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இமெயில், ஜிமெயில், ரெடிஃப்ல இருந்து வராது. டிசிஎஸோட அவங்களோட மெயில்ல இருந்து தான் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபேக் ஆஃபர் லெட்டர்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கே 2-3 கேண்டிடேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ 30,000 கொடுத்து வந்து இந்த மாதிரி நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபேக் ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த கம்பெனியே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டிசிஎஸோட மெயில் ஐடியில இருந்து தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ வாங்க ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்கா, எல்லாரும் இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்களா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போகும் அப்படின்றது. வெல்கம் அப்ராட் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு இருக்கா, இதுல போயிட்டு ரெஜிஸ்டர் நவுன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அவங்களே ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க இது டெக்னாலஜிக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால ஐடின்றது இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் நிறைய டைம் டிசிஎஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். பட் இப்போ ஃப்ரெஷருக்காக மெயினாக இது போட்டிருக்கிறதுனால இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக கொடுங்க. அவங்க அந்த ஃபோட்டோலாம் கொடுக்கும்போது கிளியராக இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இந்த பேஜ் முடிச்சோடனே நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா அது வரும். நான் நெக்ஸ்ட் நாளைக்கு இந்த லிங்க் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத நான் 25th இல்லைனா 26 செக் பண்ணிட்டு நான் ஒரு அப்ளை பண்ணுறது பசங்களோடது யாராவது அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை போட்டு விட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு நம்மளோட 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க நாளைக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய டெவ்கார் இந்த மாதிரி கம்பெனிலலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து இப்போ பேட்ச் முடிக்கிறவங்க ஒரு ப்ரோக்ராமிங் எனி அதர் ஃபீல்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இல்லாமலும் வேற ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கற்றுட்டு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட இன்ஸ்டியூட்டு. இது ஹவுசிங் போர்டில் இருக்குது. நீங்கள் இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.